செய்தி கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் மதுரை மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் ஆய்வுக்கு பின்னர் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன மேலாண்மை இயக்குநர் திரு சித்திக் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி, சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள கூலமேட்டில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. மதுரையில் நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன மேலாண்மை இயக்குநர் திரு சித்திக். அவர் பேசுகையில், மதுரை நகரத்திற்கு மெட்ரோ ரயில் திட்ட விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து தற்போது இந்த திட்ட அறிக்கை அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதே நேரத்தில் தற்போது ரயில்வேஸில் இந்த ரயில்வே ஸ்டேஷனை ரீடெவலப்மெண்ட்டும் அப்கிரேடேஷனும் பண்ணிட்டு வர்றாங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷனில் எங்களோட மெட்ரோ ரயில் ஸ்டேஷனை இங்கே ஒன்று கட்ட வர போகிறோம். அது ரெண்டையும் ஒரே கம்பைனாக இன்டகிரேட் பண்ணுறதுக்காக தற்போது இதை எப்படி இன்டகிரேட் செய்யலாம், இந்த ஃபியூச்சரில் பேசஞ்சர்ஸ் மினிமம் டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு எப்படி மூவ் பண்ணலாம், அதுக்காக நாங்கள் இந்த ஒரு ஸ்டடி ரயில்வேஸோட ரயில்வே ஸ்டேஷனோ மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனோ எல்லாம் இணைந்து காமனாக தான் இருக்கணும். அந்த அடிப்படையில் தான் இப்போ இதை ரிவைஸ் பண்ணி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள கூலமேட்டில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகேயுள்ள கூலமேட்டில் பிரசித்தி பெற்ற பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெற்றது. போட்டியினை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் மாநிலம் முழுவதிலும் உள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து 450 காளைகள், 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொண்ட பின்னரே போட்டியில் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டது. 108 அவசர சிகிச்சை வாகனம், காவல்துறை பாதுகாப்பு, பார்வையாளர்களுக்கான அடிப்படை வசதிகள் மாவட்ட நிர்வாகத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நீதிமன்ற வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்யும் வகையில் ஜல்லிக்கட்டு போட்டி முழுவதும் வீடியோ பதிவு செய்யப்பட்டது. மேலும் விழாக்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்கள், காளைகளின் உரிமையாளர்கள் அரசின் அனைத்து விதிமுறைகளையும் முழுமையாக கடைபிடித்திட வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. முன்னதாக ஜல்லிக்கட்டு போட்டியில் அரசு விதிமுறைகள் குறித்து பின்பற்ற வேண்டிய உறுதிமொழியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிருந்தாதேவி வாசிக்க, தொடர்ந்து மாடுபிடி வீரர்கள் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகளை அடக்க இளைஞர்கள் தீவிரமாக முயன்றனர். அவர்களுக்கு போட்டியாக காளைகளும் விளையாடியதால் ஜல்லிக்கட்டு போட்டி மிகுந்த விறுவிறுப்புடன் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற எருதுவிடும் போட்டி குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி, நாற்றம்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள கிராமங்களில் பொங்கல் விழாவை முன்னிட்டு தமிழரின் பாரம்பரிய நிகழ்வான எருதுவிடும் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். இவ்வாண்டின் முதல் நிகழ்ச்சியாக வாணியம்பாடி அடுத்த வெள்ளக்குட்டை கிராமத்தில் எருதுவிடும் திருவிழா நடைபெற்றது. இதில் திருப்பத்தூர், ஆலங்காயம், வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை, ஆம்பூர், மிட்டூர் உள்ளிட்ட திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திருப்பத்தூர் மாவட்டத்தை சுற்றியுள்ள மற்ற மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர மாநிலங்களில் இருந்தும் 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. போட்டிகளில் பங்கேற்க காளைகளுக்கு முதலில் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வாடிவாசலில் இருந்து காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்டன. பின்னர் அவிழ்த்து விடப்பட்ட காளைகள் சீறி பாய்ந்து ஓடின. இதில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை அதிவேகமாக சென்றடைந்த காளையின் உரிமையாளர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் 1,11,111 ரூபாய், இரண்டாவது பரிசாக 88,888 ரூபாயும், மூன்றாவது பரிசாக 66,666 ரூபாய் என மொத்தமாக 55 பரிசுகள் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பாதுகாப்பு பணிக்காக 150க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அப்பகுதியில் குவிக்கப்பட்டிருந்தனர். இதனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் இருபுறமும் அமைக்கப்பட்டிருந்த பேரிகார்டுகளை மீறி இளைஞர்கள் மந்தைக்குள் நுழைந்து மாட்டின் மீது கைப்போட முயன்றபோது அவர்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா தலைமையிலான காவல்துறையினர் பாதுகாப்பாக வெளியேற்றினர். இந்நிகழ்ச்சியில் காளைகளுக்கும் போட்டியை காண வந்த பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களுக்கு எவ்வித விபத்துகளும் நேராத வண்ணம் பாதுகாப்பு பணியில் முழு கவனத்துடன் ஈடுபடுமாறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் காவல்துறையினருக்கு அறிவுரை வழங்கினார். இவ்விழாவை காண சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று சீறி பாய்ந்த காளைகளைக் கண்டு உற்சாகமடைந்தனர். அடுத்த கட்டமாக எருதுவிடும் திருவிழாக்கள் கொத்தூர்,
கொத்தக்கோட்டை, ஜமுனாபுதூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் மேலும் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் தலைமைப்பதியில் தை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். ஐயா வைகுண்டரின் தலைமைப்பதி கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமித்தோப்பில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் வைகாசி, ஆவணி, தை திருவிழாக்கள் 11 நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான தை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இன்று காலை ஐயாவிற்கு பணிவிடைக்கு பின்னர் கொடிப்பட்டம் தயாரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட கொடியை ஐயாவளி தலைமை குரு பாலபிரஜாதிபதி அடிகளார் கொடியேற்றம் செய்து வைத்தார். 11 நாட்கள் திருவிழாவில் தினமும் ஐயாவிற்கு சிறப்பு பணிவிடைகள், உச்சிப்படிப்பு, உகப்படிப்பு, வாகன பவனி, ஐயா மயில் வாகனத்தில் வீதி உலா வருதல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான வரும் 24ஆம் தேதி ஐயா வெள்ளை குதிரை வாகனத்தில் முந்திரி கிணற்றின் கரையில் களிவேட்டை நிகழ்ச்சி நடைபெறும். வரும் 27ஆம் தேதி 11ஆம் நாள் விழா அன்று நண்பகலில் தேரோட்டமும், இரவு 12 மணிக்கு காலை வாகனத்தில் ஐயா பவனி வரும் நிகழ்ச்சியோடு தை தேர் திருவிழா நிறைவு பெறும். இன்று நடைபெற்ற தேரோட்ட நிகழ்ச்சியில் குமரி மாவட்டம் மட்டுமல்லாமல் நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் இருந்து ஐயாவளி பக்தர்கள் ஏராளமானோர் வருகை தந்து தை திருவிழா கொடியேற்றத்தில் கலந்து கொண்டு ஐயாவை தரிசனம் செய்து வழிபட்டனர். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் விளையாட்டுத் துறையில் சிறந்த பங்களிப்பை வழங்கிய சண்டிகர் பல்கலைக்கழகத்திற்கு 2024ஆம் ஆண்டிற்கான மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பை விருதை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். அமெரிக்க துணை தூதரகம் இன்று பெங்களூருவில் திறக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், இதன் மூலம் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மற்றும் கருத்துகள் பரிமாற்றம் வலுப்படும் என்று கூறியுள்ளார். புல்லட் ரயில் திட்டத்திற்கான சூரத் பிலிமோரா இடையேயான பாதையில் முதன்முதலாக 14 அடி உயர மின் கம்பம் நடப்பட்டுள்ளது குறித்து மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுத்துறையின் மிக உயரிய விருதான மேஜர் தியான்சந்த் கேல்ரத்னா விருது பெற்ற செஸ் வீரர் குகேஷுக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவருடைய சாதனைகள் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு உத்வேகத்தை அளிப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் ஜக்நாத்பூரில் உள்ள தொழில் பயிற்சி நிலையத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பார்வையிட்டார். பழங்குடியின மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் இந்த நிலையத்தில் பயிற்சி வழங்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.